चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। சாந்தி 21/1/1985 அவ்யக்த பாப்தாதா மதபன். வாணியின் தலைப்பு: ஈஸ்வரிய பிறந்த நாளின் பொன்னான பரிசு தெய்வீக புத்தி. இன்று உலகை படைக்கும் தந்தை தன்னுடைய உலகின் கண்களான கண்ணின் மணிகளான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். சிரேஷ்ட ஆத்மாக்கள், நீங்கள் உலகின் கண்கள், அதாவது உலகின் ஒளியாக இருக்கிறீர்கள். எப்படி ஸ்தூல கண்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. ஏனென்றால் கண்கள் அதாவது பிரகாசம். பிரகாசம் இல்லை என்றால் இருளின் காரணமாக உலகம் இல்லை. அந்த மாதிரி கண்கள் நீங்கள் இல்லை என்றால் உலகில் பிரகாசம் இல்லை. நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் பிரகாசத்தின் காரணமாக உலகம் இருக்கிறது. பாப்தாதா அந்த மாதிரியான உலகின் கண்களாக இருக்கும் குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி குழந்தைகளின் மகிமை எப்பொழுதும் பாடப்படுகிறது மற்றும் பூஜிக்கப்படுகிறது. அந்த குழந்தைகள்தான் உலக ராஜ்ய பாக்கியத்தின் அதிகாரிகளாக ஆகிறார்கள். பாப்தாதா ஒவ்வொரு பிராமண குழந்தைக்கும் பிறந்த உடனேயே விசேஷமாக தெய்வீக பிறந்த நாளின் 2 தெய்வீக பரிசுகளை கொடுக்கின்றார். உலகத்தில் ஒரு மனித ஆத்மா இன்னொரு மனித ஆத்மாவிற்கு பரிசு கொடுப்பார். ஆனால் பிராமண குழந்தைகளுக்கு தந்தை அவரே தெய்வீக பரிசை இந்த சங்கம யுகத்தில் கொடுக்கின்றார். என்ன கொடுக்கின்றார்? ஒன்று தெய்வீக புத்தி மற்றும் இன்னொன்று தெய்வீக கண்கள், அதாவது ஆன்மீக கண்கள். இந்த 2 பரிசுகளும் ஒவ்வொரு பிராமண குழந்தைக்கும் பிறந்த நாளின் பரிசாகும். இந்த 2 பரிசுகளையுமே எப்பொழுதும் தன்னுடன் வைத்து கொண்டே இவை மூலமாக எப்பொழுதும் வெற்றி சுரூபமாக இருக்கிறீர்கள். தெய்வீக புத்தி தான் ஒவ்வொரு குழந்தையும் தெய்வீக ஞானம், தெய்வீக நினைவு மற்றும் தெய்வீக தாரணை சுரூபமாக ஆக்குகிறது. தெய்வீக புத்தி தான் தாரணை செய்வதற்கான விசேஷ பரிசு. எனவே எப்பொழுதும் தெய்வீக புத்தி இருக்கிறதென்றால் தாரணை சுரூபமாக இருக்கின்றார்கள். தெய்வீக புத்தியில், அதாவது மிக தூய்மையான பொன்னான புத்தியில் சிறிதளவு கூட ரஜோ தமோ, அதாவது தாழ்ந்த நிலையின் பிரபாவம் ஏற்படுகிறதென்றால் தாரணை சுரூபத்திற்கு பதிலாக மாயாவின் பிரபாவத்தில் வந்துவிடுகின்றார்கள். எனவே ஒவ்வொரு சுலபமான விஷயத்தையும் கடினமாக அனுபவம் செய்கிறார்கள். சுலபமாக பரிசின் ரூபத்தில் கிடைத்திருக்கும் தெய்வீக புத்தி பலகீனமாக இருக்கும் காரணத்தினால் கடும் உழைப்பை அனுபவம் செய்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் கடினம் மற்றும் கடின உழைப்பை அனுபவம் செய்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக தெய்வீக புத்தி ஏதோ மாயாவின் ரூபத்தில் பிரபாவப்பட்டிருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த மாதிரி அனுபவம் ஆகிறது. தெய்வீக புத்தி மூலமாக ஒரு நொடியில் பாப்தாதாவின் ஸ்ரீமத்தை தாரணை செய்து எப்பொழுதும் சக்திசாலியான, ஆடாத அசையாத மாஸ்டர் சர்வசக்திவானின் நிலையை அனுபவம் செய்கிறார்கள். ஸ்ரீமத் என்றால் சிரேஷ்டமாக ஆக்கக்கூடிய வழி. அது ஒருபொழுதும் கடினத்தை அனுபவம் செய்விக்க முடியாது. ஸ்ரீமத் எப்பொழுதும் சகஜமாக பறக்க வைக்கக்கூடிய வழி. ஆனால் தாரணை செய்யக்கூடிய தெய்வீக புத்தி அவசியம் வேண்டும். எனவே தன்னுடைய பிறந்த நாள் பரிசு எப்பொழுதும் உடன் இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள். எப்பொழுதாவது மாயா தன்னுடையவராக்கி தெய்வீக புத்தியின் பரிசை அபகரித்து விடுவதில்லையே? எப்பொழுதாவது மாயாவின் பிரபாவத்தினால் மிகவும் வெகுளியாகி அதன் காரணமாக பரமாத்மாவின் பரிசையும் தொலைத்து விடுகிறீர்கள். மாயாவிற்கும் ஈஸ்வரிய பரிசை தன்னுடையதாக ஆக்குவதற்கான சாதுரியம் தெரியும். அது சாதுரியமாக ஆகிவிடுகிறது.
மேலும் உங்களை வெகுளியானவர் ஆக்கிவிடுகிறது. எனவே போலாநாத் தந்தையின் வெகுளியான குழந்தைகளாக நன்றாக ஆகுங்கள். ஆனால் மாயாவை பற்றி தெரியாதவராக ஆகாதீர்கள். மாயாவை அறியாதவராவது என்றால் மறப்பவராவது. ஈஸ்வரிய தெய்வீக புத்தி என்ற பரிசு நிரந்தர பாதுகாப்பு கொடைநிழல். மேலும் மாயா அதில் தன்னுடைய நிழலை போட்டுவிடுகிறது. அதனால் பாதுகாப்பு அகன்று விடுகிறது, நிழல் இருந்து விடுகிறது. எனவே தந்தையின் பரிசு எப்பொழுதும் என்னுடன் நிலைத்திருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள். தெய்வீக புத்தியின் அடையாளம் பரிசு கிஃப்ட் லிஃப்டின் காரியம் செய்கிறது. சிரேஷ்ட எண்ணம் என்ற பட்டனை அழுத்தினீர்கள். ஒரு நொடியில் அந்த நிலையில் நிலைத்து விடுவீர்கள். ஒருவேளை தெய்வீக புத்தியின் இடையே மாயாவின் நிழல் இருக்கிறது என்றால் இந்த கிஃப்டின் லிஃப்ட் வேலை செய்யாது. எப்படி ஸ்தூல லிஃப்டும் பழுதடைந்து விடுகிறது என்றால் என்ன நிலைமை ஏற்பட்டு விடுகிறது? மேலேயும் செல்லாது, கீழேயும் செல்லாது, இடையில் மாட்டிக்கொள்கிறார்கள். அதேபோல் இங்கு மதிப்புடன் இருப்பதற்கு பதிலாக மதிப்பிழந்தவர்களாகி விடுகிறார்கள். எவ்வளவுதான் பட்டனை அழுத்தினாலும் லட்சியத்தை சென்றடையும் பிராப்தி அடைய முடியாது. எனவே இந்த கிஃப்டின் லிஃப்டை பழுதாக்கி விடுகிறீர்கள். எனவே கடும் உழைப்பு என்ற படிகளில் ஏற வேண்டியதாக இருக்கிறது. பிறகு என்ன கோருகிறீர்கள்? தைரியம் என்ற கால்களுக்கு நடக்க இயலவில்லை. அப்படி சகஜமானதை கடினமானதாக யார் ஆக்கியது? மேலும் எப்படி ஆக்கினார்கள்? தன்னைத்தானே அலட்சியமானவராக ஆக்கினார்கள். மாயாவின் நிழலின் வந்துவிட்டார்கள். எனவே ஒரு நொடியின் சகஜமான விஷயத்திற்கும் நீண்ட காலத்தின் கடும் உழைப்பை அனுபவம் செய்கிறார்கள். தெய்வீக புத்தியின் பரிசு ஆன்மீக விமானம். அந்த தெய்வீக விமானம் மூலமாக ஒரு நொடியில் பட்டனை அழுத்துவதினால் எங்கே சென்றடைய விரும்புகிறீர்களோ அங்கு சென்றடைய முடியும். எண்ணம் என்பதுதான் பட்டனை அறிவியலை சேர்ந்தவர்களோ ஒரு உலகை சுற்றி வர செய்ய முடியும். நீங்கள் 3 உலகங்களையும் சுற்றி வர முடியும். ஒரு நொடியில் உலகிற்கு நன்மை செய்யும் சொரூபமானவராகி முழு உலகிற்கும் ஒளி மற்றும் சக்தி கொடுக்க முடியும். தெய்வீக புத்தி என்ற விமானம் மூலமாக மட்டும் உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்து விடுங்கள். எப்படி அவர்கள் விமானம் மூலமாக இமயமலையின் மேலே சாம்பலை தூவினார்கள், நதியில் சாம்பலை போட்டார்கள். எதற்காக? நாலாபுறங்களிலும் பரப்புவதற்காகத்தான் இல்லையா? அவர்களோ சாம்பலை போட்டார்கள். நீங்கள் தெய்வீக விமானம் மூலமாக மிக உயர்ந்த சிகரம் என்ற நிலையில் நிலைத்திருந்து உலகிலுள்ள அனைத்து ஆத்மாக்களுக்காக லைட் மற்றும் மைட்டின் சுப பாவனை மற்றும் சிரேஷ்ட விருப்பங்களின் சகயோகத்தின் அலையை பரப்புங்கள். விமானமோ சக்திசாலியாக இருக்கிறது தான் இல்லையா? உபயோகிக்க மட்டும் தெரிய வேண்டும். பாப்தாதாவின் மிகவும் சுத்திகரிக்கப்பட்ட சிரேஷ்ட வழி என்ற சாதனம் தேவையாக இருக்கிறது. எப்படி இன்றைய நாட்களில் சுத்திகரிக்கப்பட்டது என்பதையும் கடந்து இரட்டை சுத்திகரிக்கப்பட்டது என்பது இருக்கிறதல்லவா? அந்த மாதிரி இது பாப்தாதாவின் இரட்டை சுத்திகரிக்கப்பட்ட சாதனம். சிறிதளவாவது மனம் சொல்லும் வழி, மற்றவர்கள் சொல்லும் வழியின் குப்பைகள் இருக்கிறது என்றால் என்னவாகும்? மேலே செல்வீர்களா? எனவே தெய்வீக புத்தி என்ற விமானத்தில் எப்பொழுதும் இரட்டை சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள். இடையில் ஏதாவது குப்பையோ வந்துவிடுவதில்லையே? இல்லையென்றால் இந்த விமானம் எப்பொழுதும் சுகம் அளிப்பது. எப்படி சத்தியுகத்தில் ஒரு பொழுதும் எந்த விபத்தும் ஏற்படாது. ஏனென்றால் உங்களுடைய சிரேஷ்ட காரியத்தின் சிரேஷ்ட பிராப்தியாகும். அந்த மாதிரி எந்த ஒரு காரியமும் நடப்பதில்லை. அந்த காரியத்தின் விளைவுகளின் துக்கத்தை அனுபவிக்க வேண்டிய அளவிற்கு. அந்த மாதிரி சங்கமயுகத்தின் இறைப்பரிசு தெய்வீக புத்தி எப்பொழுதும் அனைத்து விதமான துக்கம் மற்றும் ஏமாற்றங்களிலிருந்து விடுபட்டிருப்பது. தெய்வீக புத்தி உள்ளவர் ஒரு பொழுதும் ஏமாற்றத்தில் வர முடியாது, துக்கத்தின் அனுபவம் செய்ய முடியாது. அவர் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பார், ஆபத்துக்களில் இருந்து விடுபட்டிருக்கின்றார். எனவே இந்த இறை பரிசின் மகத்துவத்தை தெரிந்து
இந்த பரிசை எப்பொழுதும் உங்கள் உடன் வைத்து கொள்ளுங்கள். இந்த பரிசின் மகத்துவம் புரிந்ததா? பரிசு அனைவருக்கும் கிடைத்திருக்கிறதா அல்லது யாருக்காவது இன்னும் கிடைக்கவில்லையா? அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது தான் இல்லையா? அதை பாதுகாக்க மட்டும் தெரியுமா அல்லது தெரியாதா என்பது உங்களிடம் இருக்கிறது. எப்பொழுதும் அமிர்த வேளையில் சிறிதளவு குறை இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள். பிறகு அமிர்த வேலை யோகாவை சரி செய்வதினால் முழு நாளும் சக்திசாலியாக இருக்கும். ஒருவேளை தானே சரியாக செய்ய முடியவில்லை என்றால் மற்றவர்கள் மூலம் சரியாக செய்வித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அமிர்த வேளையிலேயே சரி செய்து விடுங்கள். நல்லது. தெய்வீக பார்வையின் விஷயத்தை பின்பு கூறுவோம். தெய்வீக பார்வை என்று கூறினாலும், தெய்வீக கண் என்று கூறினாலும், ஆன்மீக கண் என்று கூறினாலும் விஷயம் ஒன்றுதான். இந்த நேரமோ தெய்வீக புத்தி என்ற இந்த பரிசு அனைவரிடமும் இருக்கிறது தான் இல்லையா? நீங்கள் அனைவரும் தங்க பாத்திரம்தான் இல்லையா? இதுதான் தெய்வீக புத்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।